Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anandita. So again, we are back with Leo movie scene reaction. So yes, till now it's going so beautifully and it is so engaging, and we are really loving this movie. We just want to know like the whole flashback scene of Thalapathy Vijay sir. Who is he? Yeah, so I think mostly why in this people part are it will be behind there. him. I just want to know that. क्योंकि इसके पहले वाले पार्ट में देखे थे कि थोड़ा बहुत झमेला शुरू हो गया. थोड़ा बहुत क्या बहुत सारा झमेला ले. Their life is in danger. They are like living a very difficult kind of a life. Right. They were leading a very peaceful life, but now situation is completely different. So I just want to know what is the cause behind it. Okay, in this Not part maybe you. Everyone Like yes, we actually want to know. So in this part I think this will be revealed. Okay, so yes, let's get started. I can't wait guys, because this movie is so tempting. I can't wait. Okay, so let's get started. But उससे पहले अगर आप हमारे चैनल पे नए हैं तो please do subscribe guys, and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. கிண்டு உனக்கு அப்பா மேல ஏதோ சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லையே? She is cute. I'll tell everything. சித்தார்த் வண்டியில் ஏறு. கூப்பிட்டுட்டே இருக்கேன், வண்டி விடுங்க. அங்கிள் வரலாம் விடுங்களேன். டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம். என்ன அவனையும் கொல்ல போறீங்களா? Okay, he is also suspecting, right? சரி வராத. Why he is behaving like that? No, they were just taking having an eye on them. நீ வனாது என் ஃபேமிலி பின்னாடி. Oh, okay, they were following them. Okay, I thought random guys. God. He came. எதுக்கு இப்படி உட்காந்துருக்கிறீங்க நேரத்துக்கு இந்த குளூர்ல? இனி எவனும் வர போறது இல்லை. இனி எவன் வந்து சுட்டாலும் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, போய் படுங்க. பரவாயில்ல சார். மதியம் இந்த கொரியர் வந்து சார் உங்கள் மனைவி பேரில் வந்திருக்கு சார். ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உங்களுடைய கவலை பயம் எல்லாமே எனக்கு புரியுது. உங்களை நம்பி இருக்கிறவங்கள எவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடுறீங்க. இன்னும் 60 நாளில் எனக்கு ரிட்டையர்மெண்ட் தம்பி. இந்த 60 நாளில் உங்கள் குடும்பத்துக்கு எவனாவது குடைச்சல் கொடுத்தானா பகுந்துட்டு தான் நான் சாவேன். இப்போ கூட என் வீட்டிலேருந்து எந்த அவசரம் முடியலன்னாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். சத்தியமா சோத்துக்காக வேலை செய்யறவில்லை தம்பி. இந்த நெப்போலியன் சோத்துக்காக வேலை செய்யறவில்லை. என்ன நம்பியா நம்பு. He's a good guy. Napoleon is a good guy, right? I've seen in Cathy. Yeah. உண்மையிலேயே நீங்கள் தான் கமிஷனர் ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய கண்ணு தூக்கி அத்தனை பேரையும் சுட்டிங்களா? மேனுவல் படித்து எந்த பட்டம் அமைச்சுன்னு சொன்னது மட்டும் நான் அதெல்லாம் டெல்லி தான் பார்த்துக்கிட்டாரு. வெளியே சொல்லிட்டு வச்சு தான் போட்டுருக்கேன். ஓகே சிண்டு So these all things makes it a LCU connection, right? Yes. உட்கார வேண்டியதானே? எப்படி இருக்கான் அவன்? நல்லா இருக்காரு. கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆச்சு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி. எல்லாம் ஓகே தானே? ஏன் இந்நேரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லியிருந்தா நானே ஏதாவது கொரியரில் அனுப்பிச்சிருப்பேன்ல. இல்லை, அங்கே ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் பெண்டிங்கில் இருக்குது. நாங்கள் இங்கே வேற ஒரு வேலையாக வந்தோம், அதான் வாங்கிட்டு போகலான்னு. பரண மேலே இருக்கு, இருங்க எடுத்துகிட்டு வரேன். The game. சார், இவன் தான் இருதயராஜ் டிசோசா. இன்னும் 20 மினிட்ஸில் கவுண்டிங். நான் அங்கே இருக்கேன், சீக்கிரம் பேசி முடிச்சிடுங்க. ये भी कहीं पे आया. இந்த பிராண்ட் தானே வேணும்னு கேட்டீங்க? இருதயராஜ் டிசோசா. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால நேராக விஷயத்துக்கு வர. தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்ட்ரி, அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க ஆந்தனி, ஹெரோல், இவங்க 2 பேரோட ஆன்டி சர்ச்சருக்கான லியோ பற்றி எதுவுமே தெரில. லியோ சாகும்போது அவன் கூட இருந்த ஆளுங்களில் இன்னி தேதி வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒருத்தர் நீங்கள் மட்டும்தான்.
எனக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது லியோ இல்லையான்னு பார்த்து சொன்னீங்கன்னா 4 உயிர் தப்பிக்கும். எனக்கு புரியுது, உங்கள் கண்ணில் எனக்கு சாவு பயம் தெரியுது. உங்களுக்கும் 3 நாள் தூக்குன்னு சொன்னாங்க. என்ன நடந்து மட்டும் சொன்னீங்கன்னா இப்போ கூட ஒரு பெட்டிஷன் போட்டு உங்கள் தூக்கு தண்டனையை மறுபரிசீலனை செய்ய என்னால் முடியும். என்ன நடந்தது மட்டும் சொன்னீங்கன்னா இருதயராஜ் எப்போதுமே சோதிக்காத. நேர்மையான விஷயத்துக்கு தான் பண்றேன்டா. அப்புறம் மெயின் கேட்டை விட்டு போட்டு பின் கேட்டு வழியா வந்து கக்கூஸ் பக்கம் உட்காந்துருக்குறேன். சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்லயே சொல்லியாச்சு. என் தூக்கு தண்டனையை கொப்பனே வந்தாலும் தடுக்க முடியாது. வேற என்ன? தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரியில் நடந்துச்சு. லியோ உயிரோடு இருக்கனா இல்லையா, இல்லை லியோ எப்படி செத்தா? இதை நான் உனக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை. எப்படி என்ன 3 நாள் நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அவனை பற்றி நான் பேச முடியாது. அதுக்காக சொல்கிறேன். 1999 தாஸ் அண்ட் கோ ஆந்திராவிலேயே பெரிய டொபாக்கோ ஃபேக்ட்ரி. அதை மொத்தமாக கட்டி ஆண்டவன் ஆண்டனி தாஸ். Now the flashback started. தாஸ் அண்ட் கோல புகையில எக்ஸ்போர்ட் தான் மெயின் பிஸ்னஸ்ன்னு சாயம் பூசி உள்ளுக்குள்ள பல இல்லீகல் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷ்னல்னு தாஸ் அண்ட் கோ பிஸ்னஸ் பெருசாகிக்கிட்டே இருந்தது. தனக்கு ஒத்து வராத ஆளுங்களை மறக்கிற மன்னிக்கிற பழக்கமே கிடையாது ஆண்டனிக்கு. கொஞ்சம் கருணையே இல்லாம அது போக போக அவங்க குடும்ப வழக்கமா மாற ஆரம்பிச்சது. அவன் எது தொடங்குறதா இருந்தாலும் உயிர் பலி கொடுத்து தான் ஆரம்பிப்பான். அவனோட சாம்ராஜ்யம் வளர்றதுக்கு உயிர் பலி கொடுக்கறது மட்டும்தான் அவனோட பெரிய நம்பிக்கை. அது ஆடு மாடுல ஆரம்பிச்சு கடைசியில மனுஷங்களை நரபலி கொடுக்கற அளவுக்கு போயிருச்சு. மூட நம்பிக்கையில ஊறி போயிருந்தான். அவன் தம்பி ஹெரால்ட் தாஸ் இந்த உலகத்திலேயே ஆண்டனி நம்புற ஒரே ஆள் ஹெரால்ட். கனடால படிக்க போனவன் இன்டர்நேஷனல் ட்ரக் கேட்டல்ஸ் பல பேரோட லிங்க்ல தாஸ் அண்ட் கோ பிஸ்னஸ் அங்கே எக்ஸ்பாண்ட் பண்ணான். வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ட்ரக் கேட்டல தாஸ் அண்ட் கோ ஆக்கணும்னு அவன் உருவாக்கின போதை மருந்து டத்தூரா. மார்க்கெட்ல எவனும் பார்க்காத அனுபவிக்காத ஒரு போதை. டத்தூராவை பயிர தொட்டத்துக்கு நடுவில் அவனுக்கு ஃபேக்டரிக்குள்ளேன்னு அங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சான். டத்தூரா கொக்கைனை விட கொடூரமா இருந்துச்சு. நாளாக அதனோட டிமாண்ட் மார்க்கெட்ல ஏற ஆரம்பிச்சது. அதே சமயம் இந்த விஷயம் அவங்க கூட இருக்கிற ஆளுங்க மூலமாவே NCBக்கு லீக் ஆச்சு. சந்தேகப்பட்ட எல்லாரையுமே கேள்வியே இல்லாம அவன் டத்துராவையே மூஞ்சில வீசி கொளுத்துறதுன்னு வெறி பிடிச்சி கொத்தா கொண்டு குவிச்சான். என்னதான் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் மேல இருந்து அவங்க பார்த்துக்கிட்டாலும் கீழே கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஆண்டனியோட பையன் சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்தேன். தாஸ், லியோ தாஸ். உங்களால எவனோ ஒருத்தர் NCBக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். இத்தனை வருஷத்துல ஏதாவது பிரச்சனை இப்படி நடந்திருக்கா? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க பண்றது அவ்வளவு சின்ன விஷயமா? நீ நினைக்கிற மாதிரி பேருக்காகலாம் அவன்கிட்ட கணக்காட்ட முடியாது. சீஸ் பண்ண இத்தனை கிலோ டத்துரவை வெளியே எடுக்கணும்னா உங்க 3 பேர்ல ஒருத்தரை சண்டை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் லியோ சண்டராவை சொல்றேன். அவன் ஒரு வாரம் உள்ள இருந்தாதான் மேல இருக்கவங்களை ஆஃப் பண்ணி சரக்கு சேஃபா வெளியே எடுக்க முடியும். அப்புறம் என் கை மீறி போச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. பாத்துக்க. நீ ஒரு வாரத்துல அவன் அனுப்பிடுவேன்னு என்ன கேரண்டி? உன் சரக்கு உனக்கு வேணும்னா நீ நம்பிதான் ஆகணும் தாஸ். ஆண்டனி, லியோ அங்க இருக்கானா? லியோலாம் இங்க இல்ல. அவன் தானே பார்டர் கிராஸ் பண்ணி சரக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னான். அவன் அந்த செக் போஸ்ட்ல தான் இருப்பான். ஏதோ விளையாட்டு காட்டுறான்னு நினைக்கிறேன். யாரா தம் அடிக்கிறது? அவன் காது மணி 2 போட்டு எடுத்துருவாயா? Rest in peace. Now I see the thriller, man. Oh man.
Gangster. Got chased. Okay. Whole negative character is coming out now. This is full on his entry. New entry. That guy is in the बहुत क्लोजली देखा है इसको, इसलिए इतना क्लियर इतना क्लियर सॉन्ग என்ன மீறி எப்படி சரக்கு வெளியே போகுதுன்னு பாக்குறேன். negative character. Brutalize. What they call. let's see. Oh, sick one. உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்சிபிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த நரி யாருங்கிறத லியோ கண்டுபிடிச்சான். சொல்லுப்பா. என்ன மயிறு பிரச்சனையா இருந்தாலும் வண்டியை நிறுத்திட்டு எதுக்கிட்ட பேசுறீங்க? அத்தனை டன் சரக்கை நிறுத்தி வச்சுக்கிட்டு என்னமோ கூட்டத்தை கூட்டிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற. யார்ப்பா பஞ்சாயத்து பண்றது? போய் டேனியல்ட்டுகள். அவன் தான் எதை சொன்னாலும் போய் லியோ வர சொல்லு. எனக்கு செட்டில் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவன் இங்க வராம சரக்கு ஒரு அடி கூட நகராது பேர் இவன் மாதிரி என்னைய மிரட்டுறான். அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு நீ நண்பன் இடத்த கொடுத்து எங்கடா அவன்? This guy. என்ன பிரச்சனை? Anurag Kashyap. Anurag Kashyap, right? எங்க வலிக்குது உனக்கு? எனக்கு அவன் தான்டா பிரச்சனை. நேத்து நான் இருந்த இடத்துல இவன் இருக்கான். என்னால இந்த நாய் கீழே வேலை பார்க்க முடியாது. அப்படிதான் பண்ணுவேன்னா சரக்கு நிறுத்தி வைப்பேன். நானும் ஒரு ஆளுன்னு காட்டுவேன். என்ன பண்ண சொல்ற? எனக்கு அவன் வழியில் வரக்கூடாது, அவ்வளவுதான். வந்தா சரக்கு டிஸ்போஸ் ஆகாது. Come on. கேட்டு வாங்கினான்டா இல்ல? Traitors are being killed. गद्दारों का यही होना चाहिए मोन, ऐसा ही. ये எனக்கு இந்த சரக்கு தவிர நண்பன் மயிறு எதுவுமே முக்கியம் கிடையாது. நீ எது சொன்னாலும் பண்ணிருப்பா. oh my god, he will. तू तो गया. நீ அந்த கண்ணை என்ன குத்திட்டு போகணும்னு நல்லா தெரியும். மரியாதை கண்ணை போட்டு பின்னாடி வா. ये कौन है? She is sister. Sister. His sister. படம் பாத்துக்கிறியா? 2 பிரசாந்த் நடிச்சிருப்பாப்லையா? அதுல ஒரு சின்ன திருத்தம். அதுல 2 பசங்க, இதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு. Sounds interesting. You can see. Seriously. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த 2000 கிலோ டத்ராவை பார்டர் செக் போஸ்ட் தாண்டி கொண்டு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த மாடுங்களை எங்க பார்த்தாலும் நாயை சுடுற மாதிரி சுடுறானுங்க. இது எல்லாத்தையும் நைட்டுக்குள்ள நகர்த்துறது ரிஸ்க். சொல்லி என்ன செய்யலாம்? எவன் தடுத்தாலும் முடியாதுனாலும் இந்த ஒரு நாள் நைட்டு ரிஸ்க் ஆகுது மண்ணாகுதுன்னு 2000 கிலோ தத்ராவை 2 இன்டர்ஸ்டேட் பார்டர் தாண்டி நான் இறக்கி காட்டுறேன்னா இல்லையோ 2000 கிலோ டத்ரா அப்பவே அது மதிப்பு 10,000 கோடி. சொன்ன மாதிரி பிசிறு தட்டாம செஞ்சு முடிச்சான். அவன் அப்பனுக்காக அவன் எதை பத்தி யோசிக்காம இறங்கி பார்த்த வேலை அது. அதுக்கு நடுவில் ஆண்டனியோட நரபலி தேடல் நிற்கல. 2 வருஷமா ஒத்த ஜாதகக்காரனை தேடிக்கிட்டு இருந்தான். அவனை பழி கொடுத்தா திரும்ப அந்த டொபாக்கோ ஃபேக்டரி தொழிலும் இன்னும் பெரிய அளவுக்கு போகும்னு முழுசா நம்பினான். अरे बाप रे.
நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சரக்கு சேஃபா சேர்த்துட்டோம்னு சந்தோஷமா இருந்தோம். Answer. Yeah, ready. Okay. No, that one, no? Yes. This is this is viral. Yeah, it is viral. Also Instagram. That person. The lady look कहाँ से आ गए? सबकी बीवी लोग. And his mother. Okay, so till this is going so good. This so movie this was is a that much flashback addictive that we cannot stop, right? But we need So, to stop. Yeah, Part so this by was part reaction mostly this is the flashback scene we have Flashback seen scene. in this particularly scene, and Yeah. yes, now we can say that he's too much. He's ferocious. Ruthless, He ferocious, right? He can- was ruthless. Yes. He was ruthless, and he can kill person like Without any person without any any thinking. hesitation, without any thinking, or it's a बाय हाथ का खेल for them actually now. And मुझे तो सबसे ज़्यादा ruthless ये लगा संजय दत्त sir. Why? He has started the yes. human sacrifices and all, right? So Just for his practice, just flourishing, factory. Flourishing हाँ, his business factory. and all, because His business. He because was very he was in the superstitious. belief, superstitious he was, Yeah, right, because of and he that. was believing that he will give a sacrifice to the earlier started with a goat, then cow, and then human also he started. So next he going will for again Lizzie, do human sacrifice. Yes. He will do, right? Yes. अरे बाप रे वही मैं मुझे Oh, देखना see, है man. actually. So किसका sacrifice and कैसे होगा? But yes, the movie is going. My goodness, like it's a this kind of movie. If you sit, you cannot leave the couch or leave the chair. But I have to. Abhay has already seen the movie, so it is his second time. But for me, it's very difficult theaters as well to as leave on the Netflix. couch. This is the Actually, third time I'm watching. But I am controlling in a very difficult way because it's like Right. it's our job to do. After We have to do the completing- reaction. after That is why we completing the reaction. Okay, you sit and watch the full movie again. in हाँ, the ये Netflix. बार-बार देखने का movie है. Unstoppable, right? Unstoppable, because we are just stopping, interrupting in between, and that is not a good experience for you as well. I have heard people are saying that this movie is not good or the story is not good. But what they are Some haters. saying? Yeah? Some haters. What are they saying? If this is not a good movie, what is a good movie then? Adipurush. What? This is seriously, this movie is superb, yaar. The execution, you just see the execution. You may be the hater, okay? You may be the hater, but yeah, you should hate in a certain cause. There is no cause of hating, right? It's a superb execution, superb acting, superb storyline, superbly done, everything. Music कितना जबरदस्त है देखो, मतलब सब चीज, everything, every single thing actually. So we enjoyed it. We are enjoying it like anything. It's a 10 on 10 from our side, definitely, and I can't wait to give the reaction of the next part. So soon will be coming up. But उससे पहले, if you're new to this channel, please do subscribe, guys, and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.